ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே நைட் சென்னிமலை முருகன் கோவிலில் சத்தாவாரம் திருவிழா போட்டிருந்தாங்க. சத்தாவாரம்னா தைப்பூசம் முடிஞ்சு 5 நாளுக்கு அப்புறம் நடைபெற விழா தான் இது. என்ன சுவாமின்னா சுப்பிரமணிய சுவாமி. சென்னிமலையில் இருக்க முருகன் வருஷத்தில் ஒரு டைம் கீழே வருவார். அந்த திருவிழா தான் இது. சாமிக்கு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபுல்லாக பூவெல்லாம் வச்சு அதுலேருந்து கொஞ்சம் பூ எடுத்துட்டு சாமி எல்லா சாமி கும்பிட்டு வந்தோம். இது எங்கன்னா ஈஸ்வரன் கோவில். ஈஸ்வரன் கோவிலில் நவகிரகம் இருந்தாங்க. சாமி கும்பிட்டு ஈஸ்வரன் முருகன் ஃபஸ்ட்டு பல்லாக்கில் எடுத்துகிட்டு போய் தேரில் ஏற்றுவாங்க. சாட்டர்டே ஃபுல்லாகவே அது கிராண்டாக நடக்கும். தைப்பூசம் விழாவும் முடிஞ்சனால சாமி கீழே வந்திருந்தனால செம கிராண்டாக அலங்காரமெல்லாம் பண்ணியிருந்தாங்க. சாமிக்கு தீபாராதனையில் காமிச்சிட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு இது மாதிரி நிறையா விளக்கு வச்சது, அப்புறம் ஒவ்வொரு படியாக கம்மியாக இருக்குது. லாஸ்ட் தீபாராதனை வரைக்கும் கொண்டு வந்து காமிச்சாங்க. முருகன் பார்க்கவே அன்றைக்கி செம அழகாக இருந்தார். சரியான கூட்டம். இது எப்படி இருந்துச்சுன்னா தைப்பூசம் எவ்வளோ கூட்டமோ அதை விட இந்த ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. சுற்று வட்டாரில் இருக்க ஈரோடு, சென்னிமலை, கோயம்புத்தூர், திருப்பூரில் இருக்கிற நிறையா பேர் இங்கே வந்து வருவாங்க இந்த கோவிலுக்கு. ஃபஸ்ட்டு சிவன் பார்வதியை பல்லாக்கில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சுப்பிரமணிய சுவாமி பின்னாடியே வருவார். இந்த பல்லாக்கு தான் அது. நிறைய கூட்டம், லைட் செட்டிங்கு, பட்டாசு எல்லாம் நிறையா வெடிச்சுதாங்க. சுவாமியெல்லாம் நல்லா கும்பிட்டு சுற்றி பார்த்தோம். அப்புறம் ஒரு மாடு அதிசயமாக கோவிலில் 5 கால் இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு இதுதாங்க அந்த தேர் அண்ணாந்து பார்த்தாலும் ஃபுல்லாக தெரியலைங்க, கழுத்து வலி தான் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு கடை வீதிக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பொருளெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.